பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது என்னவென்றால், இப்போது நாம் திருவருகை காலத்தில் இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டபடி தாவீதிலிருந்து ஒரு நீதியின் கிளை தோன்றும், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலை நாட்டுவார் என சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட தரிசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்து வளர்ந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் நமக்காகவே உயிர்த்தெழுந்தார். மீண்டும் நமக்காகவே வர இருக்கிறார். நாம் இப்போது அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி. ஆனாலும் வருஷம் தோறும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை டிசம்பர் மாசத்தில் நினைவு கூறுகிறோம். மேலும் திருத்தூதர் பவுல் சொல்லும் போது சொல்கிறார், நீங்க எல்லாருமே ஒருவருக்கொருவர் அன்பை வளர செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும் அன்பை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க தூதரோடு வரும்போது நாம் தூய்மை உள்ளவராக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆதலால் இயேசுவின் பெயரால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் நாம் பிறரோடு உண்மையான அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் வாழ நமக்கு ஒரு மனம் தோன்றும். இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லையா, நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழலையா என நீங்க கேட்டா, ஆம் பிரியமானவர்களே, நாம கிறிஸ்தவர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் நமக்கே தெரியும், நமக்குள்ளே அந்த ஆவியின் கனிகள் மேலோங்கும். கலாத்தியர் 5:5 22வது வசனத்திலிருந்து வாசித்தா தெரியும் ஆவியின் கனிகள் எப்படிப்பட்டது என நமக்கு தெரியும். ஆண்டவர் வெறுக்கக்கூடிய அந்த காரியங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீதிமொழிகள் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் இவை அனைத்தும் நாம் வெறுத்தாலே நாம் தூயவர்கள் ஆகிவிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் வரும் நாளில் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் மாற்றம் தோன்றும். அப்போ எல்லா மக்களும் கொந்தளிப்பாங்களா, ஐயோ என்ன நடக்க போகுது. ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்கு மீட்பு நெருங்கிவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மீட்பு நிச்சயம். குடிவெறி, களியாட்டம், இந்த உலக வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, எதெல்லாமோ ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதை அனைத்தையும் நாம் தவிர்க்க வேண்டும். அதை அனைத்தையும் தவிர்த்து வாழ்ந்தாதான் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியும். அப்படி நாம் வாழும்போது ஆண்டவரே சொல்லுகிறார், கண்ணியை போல உங்களை சிக்க வைக்க சுற்றி திரிவார்கள், எச்சரிக்கையா இருங்கள். அந்த நாள் வரும்போது யாரும் தப்பிக்க முடியாது. ஆதலால் விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள், விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நான் இறை வார்த்தையில் சொல்லுவது உங்களுக்கு தெரியும், விழித்திருந்து ஜெபியுங்கள். அன்பான பிள்ளைகளை, விழித்திருந்து ஜெபியுங்கள். குடும்பமாக ஜெபியுங்கள், குழுவாக ஜெபியுங்கள், தனித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவரோடு மன்றாடுங்கள். ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் செய்வார். கிறிஸ்தவர்களாக வாழ்வது இல்ல வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதாம் வாழ்க்கை. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வாயிலாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.